ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னோ சமையல். இன்றைக்கி நம்ம ஸ்னோ சமையலில் வெயிலுக்கு நல்ல இதமாக மோர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மோர் செய்கிறதுக்கு நான் 2 கப் கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன். தயிர் ஓரளவு புளிச்சு இருக்கணும், அப்படின்னா தான் மோருக்கு அது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் உள்ள கெட்டித்தன்மை எதுவும் இல்லாமல் இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ மோருக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 2 கப் தயிருக்கு 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் காரம் இறங்கினா குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட தேவைக்கேற்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான மோர் தயாராகிடுச்சு. இதை நம்ம இப்படியே குடிக்கிறதா இருந்தாலும் குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு மண் பானையில் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா இன்னும் நல்லா சில்லுன்னு குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பசும்பால் வாங்கி வீட்டிலையே உர ஊற்றி தயிர் செஞ்சு அதிலிருந்து இந்த மோர் செஞ்சுருக்கேன். இது பசு மோர், உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது கூட மாங்காய், சின்ன வெங்காயம், மோர் வத்தல், மாங்காய் ஊறுகாய் எது வேணாலும் சேர்த்துட்டு சாப்பிட்லாம். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட குடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் மோர். வெயில் நேரத்தில் இந்த மாதிரி மோர் செஞ்சு குடிச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸ்னோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பாக சமைப்போம், ஆனந்தமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். தேங்க்யூ.